கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே கிடைக்கும்படியாக, தேவன் நம்மளோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்குள்ளாய் தேவ செய்திக்காய் நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசியுள்ளவராக சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பேசியுள்ளும் உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நம்முடைய தேவ செய்திக்கு ஆதாரமாக தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதன் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். நாம் யாவரும் அறிந்தபடி இந்த மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு சத்தியத்தின் மாதமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் தேவ செய்தியை சத்தியம் என்கிற தலைப்பின் கீழாக தான் தியானித்து வருகிறோம். அதன்படியாக இன்றைக்கும் நாம் ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது: அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது சத்தியம் எதிலிருந்து வருகிறதாம், அதனுடைய அர்த்தம் சத்தியமாய் மாறுகிறது என்று வேத வசனம் இங்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். சத்தியம் என்றாலே நம் யாவருக்கும் நன்றாய் தெரியும். அது வேத வசனத்தை கூறுகிறது, தேவனுடைய வார்த்தையை தான் சுட்டி காட்டுகிறது என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது அதனுடைய அர்த்தம் சத்தியமாய் காணப்படுகிறதாம், அதனுடைய அர்த்தம் சத்தியமாய் மாறுகிறதாம். எதனுடைய அர்த்தம்? அதே வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிற சொப்பனமானது நிச்சயம். அப்ப எது சத்தியமா இங்கு மாறுகிறது? தேவனால் தெரிவிக்கப்பட்ட காரியம், தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட காரியம், தேவனால் சொல்லப்பட்ட, தேவன் பேசிய காரியம் சத்தியமாய் மாறுகிறது. எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அதிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உபதேசங்கள் எல்லாம் நமக்கு சத்தியமாய் மாறுகிறதோ, அதே போல ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் கர்த்தர் தாம் வெளிப்படுத்துகிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலே அது சத்தியமாய் மாறுகிறது. சத்தியம் என்றால் என்ன? அது ஒரு ட்ரூத், அது ஒரு உண்மை. அப்ப தேவனால் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் மாறுகிறது. வேத வசனம் மாத்திரம் அல்ல, வேதத்தினால் நம்முடைய கரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பைபிள் மாத்திரம் அல்ல, தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற, தேவனால் கொடுக்கப்படுகிற, தேவனால் சொல்லப்படுகிற அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் சத்தியமாய் காணப்படுகிறதாம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அதன் அர்த்தம் சத்தியம். எதனுடைய அர்த்தம் சத்தியமாம்? தேவனால் இங்கு இந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தை அங்கு சத்தியமாய் மாறுகிறது. தேவன் ஒரு வார்த்தையை இந்த ராஜாவின் இடத்துல பேசி இருக்கிறார். நீங்க வேதத்திலே கர்த்தர் பேசுகிற வழிகளை குறித்து நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் அது 9 வழிகளிலே தேவன் பேசுகிறார் என்று வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. 9 வழிகளிலே தேவன் பேசுகிறார். நாம் எல்லாரும் அறிந்தது அவருடைய சத்தத்தை கேட்கிறது அல்லது அவருடைய அந்த தரிசனத்தை பார்க்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் அதையும் சேர்த்து 9 வழிகளிலே தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறாராம். எந்தெந்த வழிகளிலாம்? முதலாவதாக அவர் ஒரு மனிதனிடத்திலே மற்றொரு மனிதன் மூலமாய் பேசுகிறார். நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 43 48 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் இன்னொரு மனிதனிடத்திலே பேசுகிறதை நான் பார்க்க முடியும். இன்னொரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மாமனார் மோசேக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அடுத்த நாட்களிலே அது அந்த அவர்களுடைய சத்தியமாய் அவர்கள் நாட்கள் நியமிக்கிறதாய் மாறுகிறது. அப்ப கர்த்தர் அங்கு கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு மனிதனிடத்துல இன்னொரு மனிதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார்.
இரண்டாவதாக தேவன் எப்படி பேசுவாராம்? வேதம் சொல்லுகிறது அவர் வேதத்தின் மூலமாய் பேசுகிறாராம். இது அநேகரினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை. எல்லாரும் அநேகர் சொல்லுவாங்க தேவன் வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். நம் வேதத்தை வாசிப்போம், வேதத்தை வாசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வசனத்தை எத்தனையோ முறை நம்ம வாசித்திருப்போம். ஆனா அன்னைக்கு பார்த்து அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுவார். அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு உயிருள்ள வார்த்தையாய் மாறும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துக்கு எடுத்திருக்கிற இந்த தானியேல் 2:45 எத்தனையோ முறை நம்ம வாசித்து இருந்திருப்போம், எத்தனையோ முறை நம்ம பைபிள் வாசித்து பைபிள் முடிச்சிருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இதை கொண்டுதான் பேசுறார். அதே போல நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வேதத்தை கொண்டு இடைபடுகிறவராய் காணப்படுகிறார், பேசுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 4:17 அதைத்தான் சொல்லுகிறது. அதே போல மூன்றாவதாக கர்த்தர் எப்படி பேசுவாராம்? வசனம் சொல்லுகிறது ஆவியின் ஏவுதலினாலே. ஆவியின் ஏவுதலினாலே ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இன்னொரு மனிதனிடத்துல பேசுறதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னொரு வேதத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசுறது நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு வழிகளிலும் கர்த்தர் பேசுகிறோம், ஆவியின் ஏவுதல். அப்ப ஆவியின் ஏவுதல் உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அங்க கண்கள் அடைக்கப்பட்டு கண் தெரியாதவனாய் அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அனனியாவின் இடத்துல கர்த்தர் பேசி அங்க அனுப்புகிறார். அங்க அனனியாவை அனுப்பும் பொழுது பவுலின் இடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார், அனனியாவின் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அங்க ஆவியின் ஏவுதல் ஒருமனப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஆவியின் ஏவுதலிலே கர்த்தர் பேசுகிறார். லூக்காவின் புஸ்தகம் 24ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு ஆதார வசனமாய் அதுக்கு மாறுகிறது. நான்காவதாக கர்த்தர் எப்படி பேசுகிறாராம்? மத்தேயு 1:20 சொல்லுகிறது அவர் சொப்பனங்கள் ஊடாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 1:20 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு. அப்ப தேவன் நான்காவதா எப்படி ஒரு மனிதனோடு பேசுகிறார்? சொப்பனங்கள் வழியாய் பேசுகிறார். அதைத்தான் சில நேரங்களில் நாம் கனவு என்று சொல்லுகிறோம். அதை நாம் பின்பாக விளக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். சொப்பனம் என்றால் என்ன, தரிசனம் என்றால் என்ன, கனவு என்றால் என்ன என்று பின்னாக நாம் அதை விளக்கமாய் நாம் பார்ப்போமாக. அப்ப நான்காவதாக தேவன் ஒரு மனிதனிடத்தில் எப்படி பேசுகிறார்? சொப்பனங்கள் மூலமாய். அவன் நித்திரை பண்ணும் பொழுது அவனுக்கு வருகிற சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஐந்தாவதாக வேதம் கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது. அப்ப ஐந்தாவதாக தேவன் எப்படி பேசுகிறார்? தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். இது மற்ற மனிதர்களை கொண்டு பேசுகிறதல்ல, இது தீர்க்கதரிசிகள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஆவியினால் நிரப்பி தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அது அநேக நேரங்களில் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்திலும் மாதத்திலே ஒரு நாள் நம்முடைய ஊழியக்காரை கொண்டு கர்த்தர் பேசுகிறதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அது தேவனுடைய 5வது வழியை காட்டுகிறது. ஆறாவதாய் தேவன் எப்படி நம்முடைய இடத்துல பேசுகிறாராம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆவது அதிகாரத்தில் நாம் படித்து பார்த்தோம் என்றால் தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இது சொப்பனம் அல்ல, இது கனவு அல்ல, தரிசனம். தரிசனத்தின் மூலமாய், அதையும் நாம் பின்னாக நாம் தியானிக்க போகிறோம். தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஏழாவதாக தேவன் எப்படி பேசுகிறாராம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணி பேசுகிறார். 1 சாமுவேல் 3:4 நாம் படிச்சு பார்த்தோம் என்றால் அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. இங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சாமுவேலோடு சொப்பனத்துல பேசல, தரிசனத்துல பேசல, வேத வசனத்தை கொண்டு பேசல, அல்லது தீர்க்கதரிசியை கொண்டு பேசல, ஏலியாகிய ஆசாரியனை கொண்டு பேசல. எப்படி பேசுகிறார்? தம்முடைய சொந்த சத்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி, அவருடைய சத்தத்தை கொடுத்தே அவர் வெளிப்படுத்தி அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். எட்டாவதாய் தேவன் எப்படி பேசுகிறாராம்? வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவி என்னை உயர எடுத்து கொண்டது, நான் என் ஆவியிலே உக்கிரத்தினாலே மனக்கசப்பானேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எட்டாவதாய் எப்படி நம்மளோடு பேசுவாராம்? ஆவியிலே நம்மளை கொண்டு போய் பேசுவார். இது எல்லாருக்கும் கிடைக்கிற அனுபவம் கிடையாது, இது கிடைக்க கூடாத அனுபவம் கிடையாது.
யார் தேவனோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்களோ, யார் தேவனோடு அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தை அனுபவிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரமே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சொற்பமான மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். இங்க எசேக்கியேல் ஒரு உதாரணமாய் அமைகிறார், தானியேல் ஒரு உதாரணமாய் இருக்கிறார், எரேமியா ஒரு உதாரணமாய் இருக்கிறார், பவுல் ஒரு உதாரணமாய் இருக்கிறார், யோவான் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களோடு எப்படி பேசுகிறார்? ஆவியிலே எடுத்துக்கொண்டு போய், இந்த ஆவியிலே எடுத்துக்கொண்டு போகிறது என்பது அது ஒண்ணு அவங்க இருக்கிற காலத்திலே கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு எசேக்கியேலை கொண்டு போகும்போது அவன் இருக்கிற காலகட்டத்திலே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் ரகசியமா என்ன நடக்கிறது என்பதை அவன் ஆவியிலே கொண்டு போய் கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். ஆனா நீங்க யோவானுடைய காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனை எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறது, தானியேலை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்காலத்துல நடக்கிறதை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த 8வது வழி என்பது இது தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறவங்க, தேவனுக்காய் தம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவங்க, தேவனோடு நல்ல உறவாடுகிறவங்களுக்கு மாத்திரமே இந்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் ஆவியிலே எடுத்துக்கொண்டு போகிற அனுபவம். அவங்க சரீரம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அவங்களுடைய ஆவி இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் என்ன காரியம் இருக்கும், அங்க என்ன வாசனை இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வாசனை தெரியும். அவர்கள் அங்கே ஒரு வெப்பமான பகுதியா இருந்தா அந்த வெப்பம் அவர்களை தாக்கும், குளிரான பகுதியா இருந்தா அவர்களுடைய பாடி குளிரை உணருவார்கள். இந்த உணர்ச்சி முதற்கொண்டு அங்கு காணப்படும். ஆவியில கொண்டு போய் கர்த்தர் வெளிப்படுத்துவார். 9வது வழி எப்படி கர்த்தர் பேசுவாராம்? அத வேதம் சொல்லுகிறது, அவர் முகமுகமாய் அவரை தரிசித்து பேசுகிறது. இந்த முகமுகமாய் தரிசித்து பேசுகிறது தான் கடைசி காரியம். அந்த அனுபவத்திலேயே தேறின அனுபவம் தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறது. நீங்க அதற்கு உதாரணமாய் யாத்ரா 33:11 வசனத்தை ஆதாரமாய் வைத்துக் கொள்ளலாம். அந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறது. நீங்க யோவானும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் புதிய எருசலேமை பார்த்தான், ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தான், தேவ தூதர்களை பார்த்தான், பிரதான தூதர்களை பார்த்தான், அதுக்கப்புறம் சத்துருவின் கிரியைகளை பார்த்தான். இவைகள் எல்லாவற்றையும் முகமுகமாய் தரிசித்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட வழிகள் இன்றைக்கு இல்லை என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். யாரும் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். இப்படி முகமுகமாய் தரிசிக்கும் போதுதான் தேவன் மோசேக்கு அவருடைய 5 நாமங்களை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறதை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆனா எல்லாருக்கும் கிடையாது. இது அதுல தேறினவர்கள், கர்த்தரோடு ரொம்ப ஐக்கியமாய் உறவாடுகிறவர்கள், கர்த்தரோடு ரொம்ப நேரத்தை செலவிடுங்க. மோசேக்கே அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு 40 நாள் தண்ணீர் குடியாமலும் ஆகாரம் உண்ணாமலும் காணப்பட்டான். 40 நாள் உபவாசத்துல இருந்தான். ஆனா இந்த நாட்களே கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் காணப்படுகிறபடியினால் நாம் தேவனோடு உறவாட வாஞ்சித்தாலே போதும், கர்த்தரோட நம் நேரத்தை நாம் அதிகமாய் செலவிட்டாலே போதும், இந்த தேவனை முகமுகமாய் தரிசித்து பேசத்தக்கதான அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மளை நடத்தி சொல்வார். அப்ப இந்த 9 வழிகளிலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். 9 வழிகளிலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறோம், நாம் சபைகளுக்கு போகிறவர்களாய் காணப்படுகிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த 9 வழிகள்ல நாம் எந்த வழிகளிலே கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு எப்படி பேசினார் என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் நம்மளோடு எப்படியெல்லாம் இடைப்பட்டார், அவரோடு அவருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோமா, வேத வசனத்தின் மூலமாய் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறாரா, தம்முடைய தரிசனங்களை கொடுத்து நம்மளுக்கு இடைபெற்றிருக்கிறாரா, ராக்கால சொப்பனங்கள் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறாரா? இந்த கடந்த 8 மாதங்களே கர்த்தரும் நாமும் எப்படி உறவு வைத்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. ஒரு தேவ பிள்ளைகள் இந்த 9 அனுபவத்துல ஏதாவது ஒரு அனுபவத்துல கண்டிப்பா இருந்தாகணும். குறிப்பாய் தரிசனம் பார்க்கிற அனுபவங்கள், தேவனுடைய ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் எல்லாமே கர்த்தரோடு நெருங்கி இருக்கும்போது வரும். இப்படிப்பட்ட விதங்களிலே நாம் கர்த்தரோடு பேசுகிறவர்களாய் காணப்படணும். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, ஒரு பிள்ளை இருக்கிறது, பெற்றோர் இருக்கிறார்கள். அந்த பிள்ளை பெற்றோருடைய சத்தத்தை கேட்காமல் இருந்தாலோ, பிள்ளை அந்த பெற்றோருடைய முகத்தை காணாமல் இருந்தாலோ, அது எவ்வளவு பெரிய சோகமான வருத்தத்துக்குரிய விஷயமோ அதே போலதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும். நாம் கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்காமல் ஆவிக்குரிய அனுபவத்தை பெறாதவர்களாய் இருந்தோம் என்றால்
இன்னும் நாம் குழந்தையின் அனுபவத்திலே காணப்பட்டோம் என்றால் நாம் இன்னும் நாம் வளரவில்லை என்பதை காட்டுகிறது. அது ஒரு சோகத்திற்குரிய வருத்தத்துக்குரிய காரியமா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த 9 வழிகளை தேவ சமூகத்துல வைங்க, தேவனிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை. அப்ப இந்த 9 வழிகள்ல என்னோடு நீங்க பேசுங்க என்று சொல்லி தேவ சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் நம்மளோடு நிச்சயமாய் இந்த வழிகளில் இடைபடுவார், நம்மளோடு பேசுவாராக. அப்ப வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி அவர் பேசுகிறது தான் சத்தியமாய் மாறுகிறது என்று இந்த தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் தம்முடைய மறைபொருட்களை வெளிப்படுத்தினார், அந்த சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். அப்ப தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை என்பது அது சத்தியமாய் மாறுகிறது. இங்கே தேவன் எப்படி அந்த ராஜாவோடு பேசினாராம், அந்த வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 45வது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, சொப்பனம் நிச்சயம். இந்த ராஜாவோட கர்த்தர் எப்படி பேசி இருந்திருக்கிறார், எப்படி தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், எது சத்தியமாய் அவனுக்கு மாறி இருக்கிறது, தேவன் அவனோடு சொப்பனத்துல இடைப்பட்டது அவனுக்கு சத்தியமாய் மாறுகிறதா. இந்த சொப்பனம் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சத்தியமாய் மாறுகிறது என்று தியானிக்கும் பொழுது இங்கு நம்மளுக்கு சில குழப்பங்கள் வரலாம். தரிசனம் என்று சில பேர் சொல்லுகிறாங்க, சில இடங்கள்ல சொப்பனம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நீங்க இதே அதிகாரத்துல இந்த சொப்பனத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போதே முன்னாடி வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, அதனுடைய சொப்பனமும் அதன் தரிசனத்தின் அர்த்தமும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்ப தரிசனம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ன என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவதாக, தரிசனம் என்றால் எதை காட்டுகிறது, அல்லது தரிசனம் என்றால் எதை குறிக்கிறதாம் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். இங்க வசனம் சொல்லுகிறது தரிசனம் என்றால் என்னவாம், அது ஞான திருஷ்டி அடைகிறதை காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார் அல்லது தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அவன் ஞான திருஷ்டிக்காரனாய் மாறுகிறான். ஞான திருஷ்டி என்றால் எதை காட்டுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய தமிழ் பொருளை நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது தன்னிலை மறத்தல் என்று சொல்லியிருக்கு. ஞான திருஷ்டி என்றால் தன்னிலை மறத்தல், அதாவது மாம்சத்துக்குரிய அந்த சிந்தனைகள், மாம்சிகத்துல நம்முடைய மூளை கிரியை செய்தல்லவா, அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம மறந்துடுவோம். அங்க ஆவியின் மண்டலங்கள் அல்லது மாம்சீக சிந்தனைக்கு அடுத்த காரியத்தை குறித்து நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இதுதான் ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறதை காட்டுகிறது, அல்லது ஆவியின் உணர்வுகள் திறக்கப்படுகிறதை காட்டுகிறது, ஆவியின் மண்டலத்திற்குரிய காரியங்கள். அப்ப தரிசனம் என்பது எதை காட்டுகிறது, அது ஞான திருஷ்டி அடைகிறது. அது மாம்சீகத்துக்குரிய சம்பந்தப்பட்டது அல்ல, மாம்சீகத்துல வெளிப்படுத்துகிறது அல்ல, அது ஆவியிலே கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதை காட்டுகிறது. அது நம்மளுடைய நிலைமைகளை மறந்து இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வது, நம்மளுடைய நிலைமைகளை மறைந்து இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்வதை காட்டுகிறது. உதாரணத்துக்கு நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 64வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. இங்க என்ன நடக்கிறது, இயேசுவை சிறைபிடித்தார்கள். இயேசுவை சிறைபிடிச்சு அங்க இருக்கிற போர்ச்சுகீயர்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய கண்ணை இறுக்க கட்டிட்டு அவருடைய முகத்துல அடிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல துப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மார்க்கு புஸ்தகத்துல. அப்ப அவருடைய முகத்துல அடிச்சுட்டு ஒருத்தன் கேட்கிறான், யார் உன்னை அடிச்சாரு நீ சொல்லு. இப்ப ஆக்சுவலா அங்க என்ன நடக்கணும், அவர் கண்ணு கட்டலைன்னா அவருடைய கண்களினால் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அது மாம்சீகத்தை காட்டுது. மாம்சீக ரீதியா அவர் பார்த்து சொல்ல முடியும், மாம்சீக ரீதியா இருக்கிற கண்களை வச்சு அவர் பார்த்து சொல்ல முடியும். ஆனா இங்க போர்ச்சீவர்கள் என்ன சொல்றாங்க, நீ மாம்ச கண்ணில சொல்லாத, உன்னுடைய ஆவியின் எண்ணங்களிலே உணர்ந்து சொல். ஏன் நீதான் தேவகுமாரன் என்று சொல்லுகிறாய் அல்லவா.
கடவுளினால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? அநேக அற்புத அடையாளங்கள் செய்கிறார் அல்லவா? மரணத்தில் இருக்கிறவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அல்லவா? நீ தீர்க்கதரிசியும் என்று சிலர் சொல்லுகிறார் அல்லவா? அப்படி இருந்தால் என்னுடைய மாம்ச கண்ல பார்க்காமையே ஆவியின் கண்களை பார்த்து யார் உன்னை அறைந்தா என்று சொல்லி என்றுதான் அங்கு போர் சேவர்கள் கேட்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்ப தரிசனம் என்பது எதை காட்டுகிறது? அது ஞான திருஷ்டி அடைகிறதை காட்டுகிறது. அது கர்த்தர் தம்முடைய ஜனங்களோட ஞான திருஷ்டியின் மூலமாய் ஆவிக்கு அடுத்த காரியத்தை பேசுகிறதை காட்டுகிறது. அது மாம்சீகத்துக்குரிய நினைவுகள் அல்ல, மாம்சீகத்தினால் வருகிற காரியங்கள் அல்ல. ஆனா இந்த தரிசனத்தை நீங்க ரெண்டு விதமாய் நாம் பிரிக்க முடியும். எந்தெந்த விதங்களிலே? ஒன்னு, தரிசனம் என்பது ரெண்டு விதங்களிலே காணப்படுகிறது. ஒன்னு, கண்கள் மூடி நித்திரை செய்யும் பொழுது தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு கண்கள் மூடி நித்திரை செய்யும் பொழுது, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நாம் வாசித்த தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் அந்த ராஜா சொல்லுகிறான் பாருங்க. 4:13 சொல்லுகிறான், நான் படுத்திருக்கையில் என் தலையின் மேல் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளன் ஆகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இங்க இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவன் படுத்திருக்கையில தலையில தோன்ற தரிசனம் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். படுத்திருக்கும் பொழுது அவன் தலையில தோன்றின தரிசனம். அப்ப அவங்க எதை காட்டுகிறது? இது நித்திரையில இருக்கும் பொழுது வருகிற தரிசனம். இது சொப்பனம் கிடையாது. அது மீண்டும் நான் சொல்லுகிறேன், இது சொப்பனம் கிடையாது. அது தன்னிலை மறந்து அவன் தூக்கத்துல இருக்கிறான். அந்த ராஜா தூக்கத்துல இருக்கிறாரு. அவருடைய நிலைமையை மறந்துட்டார். அவர் ராஜா என்கிறது மறந்துட்டான். அவன் படுக்கலை படுத்து அவன் நித்திரை பண்ணுகிற மறந்துட்டான். அப்போ அவனுடைய தலையில ஒரு படம் ஓடுது. என்ன படம் ஓடுது? ஒரு பரிசுத்தவான், காவலாளன் ஆகிய பரிசுத்தவான் இறங்கி வர்றான். பட்டயத்தோடு இறங்கி வருகிறதை பார்க்கிறான். அந்த ஒரு தரிசனம், ஒரு பிக்சர் அவனுக்கு கிடைக்குது. இது எப்ப நடக்குது? அவனுடைய நித்திரையிலே நடக்குது. அப்ப தரிசனங்கள் சில நேரங்களிலே நம்மளுக்கு நித்திரையிலே கூட கிடைக்கும். நித்திரையில கூட கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நித்திரையில கூட கர்த்தர் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு படத்தை, ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஒரு படத்தை போல காண்பிப்பார். அதுதான் நித்திரையில இருக்கிற தரிசனத்தை காட்டுது. இன்னொரு விதத்திலையும் தரிசனம் வெளிப்படுத்தப்படும். எந்த விதங்களிலே? அதுதான் விழித்திருக்கும் பொழுது தரிசனம் வருது. உதாரணத்துக்கு நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு பவுல் சொல்லுகிறார், பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இங்க என்ன நடக்குது பாருங்க, அவன் ஞான திருஷ்டி அடைந்து தரிசித்தான். அங்கு யோப்பா பட்டணத்துல பார்த்தோம், பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து தரிசனத்தை கண்டான். அதே போல இங்கு பவுல் ஒரு தரிசனத்தை காணுகிறான் பாருங்க. அவரை தரிசிக்கிறான். எப்படி தரிசிக்கிறான்? ஞான திருஷ்டி அடைந்து. எந்த வேளையில? அவன் நித்திரை பண்ணும்போது அல்ல, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது. இது ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற அனுபவமாய் காணப்படுகிறது. நித்திரையிலே தரிசனம் காண்பது என்பது தேவனோடு நல்ல ஐக்கியம் இல்லாமல் கர்த்தரை தெரிஞ்சவங்க, அவங்க புதிய விசுவாசிகளா இருக்கலாம், அல்லது கர்த்தரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆனா தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இயேசு யார் என்பதை தெரிந்திருப்பாங்க, ஆனா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத இந்த ராஜாவை போல் காணப்படலாம். அவங்களுக்கு சொப்பனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனா தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவங்க யாருக்கு? அவங்களுக்கெல்லாம் எப்படி தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம்? அவர்கள் விழித்திருக்கும் பொழுதே தரிசனத்தை கொடுப்பார். அவங்க தூங்கும் போதல்ல, அவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவர்களுக்கு காண்பிப்பார். அவர்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுப்பார். என்னுடைய அனுபவத்திலிருந்து, கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் சொல்லணும்னா, 40 நாள் நான் உபவாசம் இருக்கும் பொழுது இந்த 2 அனுபவத்தையுமே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஒரு அனுபவம் ஆனது, நான் நித்திரை நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெபித்த உடனே நல்ல ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, சரி கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோம்னு சொல்லி படுத்திருக்கேன். படுத்திருக்கும் பொழுது நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறேனோ, தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு தரிசனமோ சொப்பனத்தை நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு மனிதன் என்னோடு கூட இருப்பார். அவர் பார்க்க மனுஷனை போல இருப்பார், ஆனா அவர் முகத்தை பார்க்க முடியாது. அவர் அப்படியே ஸ்ட்ரக்சரை கூட நான் பார்க்க முடியாது. ஆனா அவர் என்னோட இருக்கிறார் என்பதை நான் உணர முடியும். என்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டமான கேள்வி அந்த தரிசனத்துல யாராவது கேட்டாங்கன்னா அவர் தான் அங்க பதில் சொல்லுகிறார். எனக்கு ஒரு வாலிப வயதுல இருந்து இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருவார். இப்பயும் அந்த அனுபவங்கள் காணப்படுது. ஆனா நான் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் ஒரு மனிதன் என்னோடு இருந்தார். அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த தரிசனத்துல நான் பார்க்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு நில வெடிப்பு, நில நடுக்கம் கிடையாது, நில வெடிப்பு. எப்படி எருமலை வெடிச்சா எப்படி வருமோ அதே போல நில வெடிச்சு அதுல மண்ணெல்லாம் மேல பறந்து வந்து உழுது.
அந்த நேரத்துல நான் அங்க இருக்கிறதுனால நான் ஓடி போகிறேன். ஓடி போகும்போது சில பெரிய பாறைகள் வந்து என் காலில் விழுது. அந்த காலில் விழுந்தது அப்படியே காலில் பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்துது. அந்த காயம் எனக்கு அங்க இருக்கிற வலியை நான் உணர்றேன். என் எலும்பு முடிந்து போனதை நான் உணர்றேன். அங்கே அந்த எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. அதை முதற்கொண்டு நான் உணர்றேன். என் கூட இருந்தவர் தான் அப்போ அது எனக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுறார். இதை நான் தூங்கி எஞ்ச பிறகும் அது எனக்கு தெரியும். அந்த அந்த கால் எங்க அடிபட்டிருக்கோ அந்த காலில் அந்த வலி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அதை நான் அப்படியே பார்த்துட்டு அதை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவஸ்தாக சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். இது வந்து தூக்கத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த தரிசனம். இன்னொரு நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவருடைய தூதர்கள் வந்து இறங்குகிறதை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி இறங்கும் பொழுது அவர் இன்னொரு சிங்காசனம் வந்து இறங்குது. அந்த சிங்காசனத்தில் அவர் வந்து உட்காருகிறதை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இது எதற்காக சொல்லுகிறேன்? இதை நான் ஒரு சாட்சியை நான் அனுபவிக்கிறேன். என்னை நான் பெருமைப்படுத்துவதற்கோ நான் பெரியவன் என்பது காண்பிப்பதற்காக அல்ல. அற்ப பிரயோஜனமான என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார். இதுதான் இதை நான் இந்த வசனத்துக்கு ஒரு சாட்சியை நான் அறிவிக்கிறேன். அப்ப வேதம் சொல்லுகிறது தரிசனம் என்பது என்னவாம்? அது நித்திரையிலும் கிடைக்கும். அது தூக்கம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிற வேலையிலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது இன்னொரு மனிதர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ ஒரு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். அது தரிசனமாய் காணப்படுகிறது. அப்ப தரிசனம் என்பது என்ன? அது சொப்பனம் அல்ல. அது தேவன் நம்மளுடைய நிலைமைக்கு அப்பாற்பட்டு காண்பிக்கிற காரியங்கள் தரிசனமாய் மாறுகிறது. அதனாலதான் பேதுருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அவனால் அதை புரிந்து கொள்ள முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இதை அடித்து புசின்னு சொல்லுகிறார். உடனே அவனால் அதை புரிந்து கொள்ள முடியல. கர்த்தர் புறஜாதியை குறித்து சொல்லுகிறார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியல. ஆனா கொர்நேலிய வீட்டுக்கு வந்த உடனே அதை புரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப தன்னிலை மறந்து இன்னொரு ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு தான் தரிசனமாய் மாறுகிறது. ஆனால் சொப்பனம் என்பது வேறு. இப்போ வரைக்கும் நாம் பார்த்தது தரிசனம். சொப்பனம் என்பது எதை காட்டுகிறது? அது சொப்பனம் என்பது என்னவாம்? வேத வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 29:7 அந்த வசனத்துல எப்படியாக சொல்லுகிறது? கடைசி வார்த்தை இப்படியாக சொல்லு பாருங்க. அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சொப்பனம் என்பது என்னவாம்? ராக்கால தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நித்திரையில இருக்கும் பொழுது வருகிறது தான் சொப்பனமாய் காணப்படுகிறது. ராக்கால தரிசனங்கள், அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிறதா அது ஒரு சொப்பனமாய் இருக்கிறது. இந்த சொப்பனம் என்பது ஞான திருஷ்டி அடையணும்னு அவசியம் கிடையாது. இது நம் இருக்கிற நிலைமையில நாம் அறிந்து கொள்ள வழிகளிலேயே கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்து அப்போது அது சொப்பனம் என்று அறிந்தான். எதை சொப்பனம் என்று அறிந்தானாம்? அதே அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, கிபியோனிலே கர்த்தர் சாமுவேலுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி. இங்க கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்மை வெளிப்படுத்தி அவனுடைய காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க. எதை கற்றுக் கொடுக்கிறார்? அவனுடைய தகப்பனை குறித்து சொல்லுகிறார். நீ எப்படி வாழணும் என்று கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படியெல்லாம் நீ இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உடனே அவன் எழுந்துக்கிறான். எஞ்ச உடனே தான் அவனுக்கு தெரியுது அது சொப்பனம் என்று தெரிகிறது. அப்ப சொப்பனம் என்பது எப்ப வருகிறது? அது இரவு நேரத்தில் நித்திரை பண்ணும் பொழுது வருகிறது. இது தேவனுடைய தரிசனம் அல்ல, இது சொப்பனத்தை காட்டுகிறது. இந்த சொப்பனத்தை நீங்க குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா சொப்பனத்தை வேதம் 3 விதங்களிலே பிரிக்கிறது. தரிசனத்தை 2 விதமாய் காட்டுது. ஒன்னு தூங்கி இருக்கும்போது பார்க்கிறது, இன்னொன்னு விழித்திருக்கும் போது பார்க்கிறது. ஆனா சொப்பனத்தை நித்திரையில பார்க்கிற அந்த சொப்பனத்தையே வேதம் நம்மளுக்கு 3 விதமாய் பிரித்து காட்டுகிறது. என்னென்ன விதங்கள்? ஒன்னு வசனம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. தொல்லையின் திரட்சியினால் பிறக்கிறது. இதைத்தான் நாம் கனவு என்று சொல்றோம். கனவு என்ற வார்த்தை வேதத்துல இல்லை. ஆனா கனவு என்கிற இடத்தை அது எதை காட்டுதுன்னா இந்த தொல்லையின் திரட்சினா. அதனாலதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க சப்கான்சியஸ்ல இருந்து வருகிற அந்த எண்ண ஓட்டம் தான் அந்த டீகோட்டிங் பண்ணுகிறது தான் கனவாய் மாறுது, ட்ரீம்ஸாய் மாறுகிறது என்று சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதே தான் வேதமும் சொல்லுது.
தொல்லையின் திரட்சியினால் வருகிற சொப்பனம். இது தேவனால் கொடுக்கிற சொப்பனம் அல்ல. நாம் அன்னைக்கு ஒரு காரியத்தை அனுபவித்திருப்போம். அன்னைக்கு ஏதாவது ஒரு பாடுக்குள்ள போயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அல்லது யாராவது ஒரு காரியங்கள் பயமுறுத்துற காரியத்தை நம்மகிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். உடனே அன்னைக்கு நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாவே இருந்திருக்கும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருந்திருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில நடந்துருமோ, அல்லது அது நடந்த என்ன செய்யும், அல்லது அது நடந்த எப்படி நம்ம தப்பிக்கிறது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம படுத்திருந்திருப்போம். அந்த தொல்லை இருக்கல்லவா, அந்த டிஸ்டர்பன்ஸினுடைய அதிகமான டிஸ்டர்பன்ஸின் நிமித்தமாக தொல்லையின் திரட்சியினால நம்மளுக்கு ஒரு கனவு வரும், சொப்பனம் வரும். அதுதான் அது ஒரு கனவாய் மாறுகிறது. அது கொஞ்ச நேரத்துல அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்க எந்த பிறகு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அன்னைக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் எந்த உடனே சந்தோஷமான விஷயத்தை நீங்க கேட்டீங்க பார்த்தீங்கனாலே உடனே அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அதை நீங்க மறந்துடுவீங்க. அதுதான் கனவு. இரண்டாவதா இந்த சொப்பனத்தை வேதம் இன்னொரு விதத்திலையும் சொல்லுகிறது. அது என்ன விதமான சொப்பனமா? எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி. நாம் முதல்ல பார்த்த சொப்பனங்கிறது தொல்லையின் திரட்சியினால் வருது. அது நம்முடைய அனுபவத்திலிருந்து வர்றது, நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து வருது. ஆனா இங்க சொல்ற பொய்யின் சொப்பனம் என்பது எதை காட்டுது என்றால், அதே வசனம் அதே அதிகாரம் நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. அதே வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 30வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒவ்வொருவராய் தன் தன் அயலானிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. அடுத்த வசனம் பாருங்க, தங்கள் நாவினாலே சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. இந்த பொய் சொப்பனம் என்பது என்னவா? அது அவர்களுக்கு தொல்லையின் திரட்சினால அந்த கனவு வர்றது கிடையாது. அது கனவும் கிடையாது, அது தேவனினால் கொடுக்கப்படுகிற வார்த்தையும் கிடையாது. இந்த பொய் சொப்பனம் என்பது எதை காட்டுகிறது? அது மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், இப்படி கர்த்தர் என்னோட பேசினார், இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று யாரையாவது சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு இவங்க தங்களை மேன்மையாய் காட்டுறதுக்காக கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார். அடுத்த மாதம் இந்த நேரத்துல இந்த காரியம் நடக்க போகுது என்று சொல்லியிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம். அந்த தீர்க்க தரிசனத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கர்த்தர் என்னோடு சொன்னார் என்று சொல்லி அதுல சில பல மாற்றங்களை சொல்லி அதை சொல்லுவாங்க. அதுதான் பொய் சொப்பனம். அவங்க என்ன சொல்லுவாங்களாம், கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், இதைத்தான் கர்த்தர் சொன்னார், இதைத்தான் சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லுவார்கள். ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த சொப்பனமும் வந்திருக்காது, அவர்களுக்கு கனவும் வந்திருக்காது. ஆனா மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு வந்து அது இவர்களுக்கே கிடைத்த மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இது இன்னொரு ஈஸியான வழியில நீங்க பார்க்கணும்னா, நீங்க நிறைய நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லி கொஞ்ச நாள்ல மாட்டி இருக்கிறவங்களை நீங்க பார்க்க முடியும். அந்த அந்த ஆள் மாறாட்டம் பண்ணவங்களை நீங்க பார்க்க முடியும். அந்த ஆள் மாறாட்டம் பண்றதுன்னா என்ன? இன்னொருத்தவங்க அதை செஞ்சிருப்பாங்க, ஏ என்கிற மனுஷன் அதை செஞ்சிருக்கிறார்னா இந்த பி என்கிற மனுஷர் அதை போய் அதை எடுத்துட்டு வந்துட்டு அதை பாதிய மாத்த புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லி அதனுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்வாங்க. கொஞ்ச நாள்ல அதனுடைய புடமிட்டு பார்த்தவர்தான் தெரியும் அது ஒரு ஆள் மாறாட்ட கேஸ் என்று. அதே போலதான் இந்த பொய் சொப்பனக்காரர்கள். இந்த பொய் சொப்பனக்காரர்கள் என்ன செய்வாங்களா, மற்றவர்களுடைய சொப்பனத்தின் வார்த்தைகளை கொண்டு வந்துட்டு அதை இன்னொருத்தவங்க நான் அந்த கர்த்தர் என்னோடத்துல சொன்னார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அதைத்தான் இந்த 30வது வசனம் சொல்லுது பாருங்க, ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தைகளை திருட்டுத்தனமாய் எடுக்கிற. அவங்களுக்கே தெரியாது இவங்க அவங்ககிட்ட போய் சொல்ல போறாங்கன்னு. ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்றாங்களா, திருட்டுத்தனமாய் அவர்களுடைய சொப்பனங்களை எடுத்துக்கொண்டு வந்து சொல்றதா பொய் சொப்பனத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக வேதம் இந்த சொப்பனத்தை இன்னொரு விதத்திலே பிரிக்கிறது. அது என்ன சொப்பனமா? அதைத்தான் தேவனுடைய சொப்பனம் என்று நாம் சொல்லுகிறோம். உதாரணத்திற்கு நீங்க யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 28 யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். இங்கேயும் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் அல்ல.
இது ஒரு சொப்பனம். இந்த சொப்பனம் எப்படி வருகிறதாம்? ஆவியானவர் இறங்கினது நிமித்தமாய். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது தேவனுடைய ஆவியானவரின் நிரப்பதினால் வருகிற சொப்பனம். இது தொல்லையின் திரட்சியினால் வருகிற சொப்பனம் அல்ல. மற்றவர்களுடைய வார்த்தையை, அயலானுடைய வார்த்தையை, பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை திருட்டுத்தனமா எடுக்கிறதுனால் வருகிற சொப்பனத்தின் வார்த்தை அல்ல. இது எப்படிப்பட்ட வார்த்தையாம்? தேவனே கொடுக்கிற வார்த்தையாம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொடுக்கிற வார்த்தை என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க இந்த கனவுக்கு ஒரு உதாரணமா ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பசி இருக்கிறவன் புசிப்பதை போல கனவு காண்டானாம், சொப்பனத்தை பார்க்கிறான். தாகம் இருக்கிறவன் தண்ணீர் குடிக்கிறதை போல சொப்பனத்தை காண்கிறான். அது என்கிறது அது ஒரு கனவு, தொல்லையின் திரட்சி. ஆனா இது எதை காட்டுதுன்னா, ஆவியானவரை நிரப்புதலினால் வர்றது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதலினால். இதுக்கு பேரு சொப்பனம் தான், அதுக்கு பேரு சொப்பனம் தான். ஆனா எப்படி நாம இதை எதை காட்டுகிறது? இது தேவனுடைய நிரப்புதலினால் வருகிறது. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். இந்த சொப்பனத்தை குறித்துதான் வேதம் தானியேல் 2:45 சொல்லுகிறது. அதன் அர்த்தம் சத்தியம். அதன் அர்த்தம் சத்தியம் என்றால் என்ன அர்த்தம்? எதனுடைய அர்த்தம் சத்தியமாய் மாறுகிறதாம்? ஆவியானவரின் நிரப்புதலினால் வருகிற சொப்பனம் சத்தியமாய் மாறுகிறது. ஆவியானவர் இறங்குதலினால் வருகிற சொப்பனம் சத்தியமாய் மாறுகிறது. இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட சொப்பனங்களை பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கனவுகளை மாத்திரம் நம்ம பார்க்கிறவர்களாய் இருக்கிறோமா? தொல்லையின் திரட்சியினால் வருது. பசியில் இருக்கிறவன் புசிக்கிறதை போல் கனவு காணுகிறானே, குடிக்கிறவன் தாகத்தில் இருக்கிறவன் குடிக்கிறதை போல் கனவு காணுகிறானே, அதே போல் நம்முடைய விருப்பங்கள் தான் கனவுகளாய் வருகிறதோ, அதை நம்ம சொப்பனம் கர்த்தர் கொடுத்தார் என்று நினைத்து நினைத்து அதுல ஏமாற்றப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமோ? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த கனவு என்கிற சொப்பனத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். எப்படி? அவங்க ஒரு காரியத்தை ஜெபத்துல வைப்பாங்க, ஜெபத்துல வச்சு அதையே யோசித்து யோசித்து ஜெபிச்சு ஜெபிச்சு நித்திரைக்கு போன உடனே அதே காரியம் அவங்க கனவுல அவங்க நினைவுக்கு வந்த உடனே, சொப்பனமா வந்த உடனே கர்த்தர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அதை நினைத்து பிடித்து கொண்டிருப்பார்கள். ஆனா காலம் வரும் பொழுதுதான், அதை புடமிடப்படும் பொழுதுதான் தெரியும் கர்த்தர் அதை வெளிப்படுத்தல, கர்த்தர் சொல்லல என்று அவர்களுக்கு வெளிப்படையாகும். இதுதான் கனவு என்கிற சொப்பனம். அல்லது அயலானுடைய வார்த்தையை எடுத்துட்டு என்னையும் மற்றவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அங்கீகரிக்கணும், என்னிடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது என்று சொல்லி மற்றவர்கள் இவனும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான் என்று மற்றவர்கள் எங்களை அங்கீகரிக்கணும் என்று சொல்லி அது அயலானுடைய வார்த்தையை திருடி சொல்லுகிற சொப்பனத்திலே நாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவரின் நிரப்புதலினால் நமக்கு சொப்பனம் கிடைக்கிறதா? ஆவியானவரில் நிரப்புதலினால் அந்த சொப்பனத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இந்த ஆவியானவரின் நிரப்புதலினால் வருகிற சொப்பனத்திற்கு ஒரு உதாரணத்தை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது பாருங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்தில் உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்ட போது கூடாரம் விழுந்தது என்றான். உடனே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இன்னொருவன் அதற்கு அர்த்தத்தை சொல்றான். என்ன அர்த்தத்தை சொல்றான்? யோவாசின் குமாரனாகிய கிதியோன் இன்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயம் அல்லாமல் வேறு அல்ல. இதோ மீதியானேரியும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இங்க கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன சொப்பனத்தை கொடுக்கிறாரு? மீதியானர்களுடைய அப்பம் கிதியோனுடைய பாளையத்துக்கு ஓடி வருது, அது விழுகிறதை பார்க்கிறார்கள். அது எதை காட்டுது? மீதியானவர்களை கிதியோனும் அவனுடைய ஆட்களும் மேற்கொள்ள போகிறாள் என்பதை காட்டுது. உடனே அங்க என்ன நடக்குது? கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து உடனே அங்கு கிரியை செய்கிறான், கர்த்தருடைய நாமத்தை வைத்து. இதுதான் ஆவியானவரின் சொப்பனம். ஆவியானவரின் சொப்பனம் என்பது அங்கு தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே அதற்கு ஒரு விளக்கம் அங்கு வரும், அதற்குரிய விளக்கம் வரும்.
நீங்க வேதத்தை வாசிக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு குழப்பம் இருக்கலாம். எப்படி கனவு சொப்பனம், தேவனால் வருகிற சொப்பனத்தையும் தொல்லின் திரட்சியினால் வருகிற சொப்பனமாகிய கனவை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது, எப்படி நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணது? ஏன்னா வேதமே சொல்லுது, பிரசங்கி 5:7 சொல்லுது பாருங்க. வேதமே சொல்லுகிறது எல்லா சொப்பனங்களும் தேவனிடத்துல இருந்து வர்றது இல்லையா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிரசங்கி 5:7 சொல்லுது, அநேக சொப்பனங்கள் மாயையாய் திரும்புவது போல. எல்லா சொப்பனமே தேவனிடத்துல இருந்து வர்றது கிடையாது. எல்லா சொப்பனமே ஆவியான நிரப்பதனால் வர்றது கிடையாது. சில இது மாயை, அதுதான் கனவு. அப்ப எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது, எப்படி அது தேவனிடத்திலிருந்து வந்தது, எப்படி அது மாம்சீகத்திலிருந்து வந்தது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வதாம் வசனம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்க. எப்படியாம், எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, சொப்பனத்தை கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. அது எப்படியா, சொப்பனத்தை விவரித்து சொல்வானாங்க. எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்நிய பாஷையை பேசுகிறான், அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண கடவன் என்று சொல்லி அதற்கென்று ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்து அவனை வைத்திருக்கிறாரோ, அதே போல தேவனுடைய சொப்பனத்தை பெற்றவர்கள் அதனுடைய வியாக்கியானத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், அல்லது அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான், அவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருப்பார். நான் உதாரணமாய் பார்த்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:13 பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சொப்பனத்தை சொல்றான். என்ன சொப்பனம் சொல்றான்? மீதியாரின் வார்கோதுமையினால் சுடப்பட்ட அப்பம் நம்முடைய பாலத்துக்குள்ள வருது, நம்முடைய கூடாரத்துக்கிட்ட வந்து அது உளுந்து போகுது. அதுக்கு இன்னொரு மனுஷன் அதே வசனம் சொல்லுது பாருங்க, 14வது வசனம் சொல்லுது, இன்னொரு மனிதன் அதற்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறான். என்ன அர்த்தத்தை கொடுக்கிறான்? கிதியோனுடைய பட்டயத்தை அல்லாமல் வேறொரு பட்டயம் உண்டோ? கிதியோனிடத்தில் அந்த மீதியானரின் கப்பம் விழுகிறதை காட்டில் இன்னொரு வேற யார்ட்டையாவது உளுந்து போகுமோ என்று சொல்லுகிறான். அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை அவன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு சொப்பனத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு அப்பம் வந்து உங்க வீட்டு முன்னாடி விழுது, உங்க வீட்டுல பட்டுட்டு அது விழுந்த உடனே என்ன நினைப்போம்? மாம்சீகமா என்ன நினைப்போம்? ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஆகாரத்து மூலமா ஏதோ ஒரு ஆபத்து வருது, அது நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம வீட்டுல மோதிட்டு கீழே வருது, கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க வசனத்தை அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இன்னொரு மனுஷன் எப்படி வியாக்கியானம் பண்றான் பாருங்க, அப்பம் வந்து உங்களை பாதிக்க போகிறது அல்ல, கிதியோன் போய் அந்த அப்பத்தை மேற்கொள்ள போகிறான், கிதியோன் போய் அந்த வார்கோதுமைகளை கொள்ளையடிக்க போகிறான், கிதியோன் போய் மீதியான்களை ஜெயிக்க போகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை அங்க விளக்கமாய் சொல்லுகிறான் பாருங்க. அப்ப மாம்சீகத்தின் விளக்கம் எப்படி இருக்கு, ஆவியின் விளக்கம் எப்படி இருக்கு? இதுதான் கர்த்தரினால் வருகிற சொப்பனம். கர்த்தரினால் ஆவியானவரின் நிறைவினால் கொடுக்கப்படுகிற சொப்பனம் எப்படி இருக்குமா, அதனுடைய அர்த்தத்தை தேவ ஜனங்கள் மாத்திரமே சொல்ல முடியும். குறிப்பா அந்த சொப்பனத்தை பெற்ற தேவ பிள்ளை மாத்திரமே சொல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் அதை வைத்து சொல்ல முடியும். அதுதான் இன்னொரு விதத்துல எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்னா, தேவனுடைய கொடுக்கப்பட்ட சொப்பனம், இந்த மாம்சீகத்துல வருகிற சொப்பனம், இந்த ரெண்டையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கனவு என்பது கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சு போயிடும். நீங்க ஒரு கனவு பாக்குறீங்க, ஒரு சொப்பனம் பாக்குறீங்கன்னா, அது உங்க தொல்லை திரட்சியினால உங்க தேவையினால அது வந்துச்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்திலயோ அரை நாள்லயோ வேற ஏதாவது காரியத்தை நீங்க யோசிக்கணும், அப்படியே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும், அது மறந்து போயிடும். ஆனா தேவனிடத்திலிருந்து வாழ்ந்த சொப்பனமானது அது தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிறது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை விளக்குகிறவன் என்று சொல்லுகிறார், சொப்பனத்தை விளக்குகிறவன். அப்ப தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்தா அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கா, அதே அதிகாரத்துல பின்னாடி கர்த்தர் சொல்றார் பாருங்க, எரேமியா 23:29 கர்த்தர் சொல்றார், என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலும் இருக்கும் அல்லவா. தேவனால் கொடுக்கப்பட்ட சொப்பனம் நாம் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும், அல்லது எதற்காக அந்த சொப்பனத்தை கொடுத்தாரோ அதை நாம் செய்யாத வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில அக்கினியை போல சம்பட்டியை போல காணப்படும். அதுக்கு உதாரணம் எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எரேமியாவே சொல்றாரு பாருங்க, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபப்படுத்தாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைக்கப்பட்ட எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று.
இதுதான் கர்த்தரினால் கொடுக்கப்படுகிற தரிசனமோ சொப்பனத்திற்குரிய அடையாளம். அதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன பாட்டு கேட்டாலும் சரி, யாரிடத்துல எவ்வளவு மணிக்கணக்கா நீங்க பேசினாலும் சரி, என்ன நையாண்டி நக்கல் பண்ணி சிரிச்சு பேசினாலும் சரி, தேவனால் கொடுக்கப்பட்ட சொப்பனம் மறைஞ்சு போகவே போகாது. நீங்க எவ்வளவுதான் சந்தோஷமா 10 பேரோட இருந்தீங்கன்னா, அடுத்து கொஞ்ச நேரம் நீங்க தனியா இருந்தீங்கன்னா உடனே அந்த சொப்பனம் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ராக்கால சொப்பனம் இருக்கல்லவா, அதுதான் உங்களுக்கு நினைவு வரும். எரேமியா சொல்லுவாங்க, அது அடைக்கப்பட்ட எரிய அக்கினியை போல உங்க உடம்புக்குள்ள எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்படியாவது அதை நான் சொல்லணும், எப்படியாவது நான் அது அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும், எப்படியாவது அது யாருக்கு கத்த சொன்னாரோ அதை அவங்ககிட்ட போய் சொல்லணும் என்று சொல்லி அந்த ஆவியின் ஏவுதல் போராட்டம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இங்க எரேமியா சொல்றான் பாருங்க, அதனோடு நான் போராட முடியாமல் நான் சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இதுதான் கர்த்தரினால் கொடுக்கப்படுகிற சொப்பனம். உங்களால் அடக்கி வைக்க முடியாது, அதை நம்மளால பொறுக்க முடியாது. அதை நிறைவேறு வரைக்கும் அது கிரியை செய்கிறதாய் காணப்படும். நிறைவேறுகிற வரைக்கும் அது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை குறித்து சொல்லுகிறேன். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சொப்பனத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். இந்த சொப்பனத்தை தான் வேதம் சொல்லுது, அது சத்தியமாய் மாறுகிறதாம். தேவனுடைய வார்த்தை மாத்திரம் சத்தியம் அல்ல, பைபிள் மாத்திரம் சத்தியம் அல்ல, கர்த்தரினால் கொடுக்கப்படுகிற ஒரு சொப்பனம் கூட சத்தியமாய் மாறுகிறது. இங்கு நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்த சொப்பனம் தான் கிதியோனை பலப்படுத்தி அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் சத்தமிட்டு சென்றார்கள். எப்படி? கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று கத்திக்கிட்டு போய் யுத்தம் பண்ணி மீதியானவர்களை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அப்ப தேவ வசனத்தை இன்றைக்கு தியானிக்கிற நாம் தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னோடு நீங்க சொப்பனத்தோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் நித்திரை செய்யும்போது தேவையில்லாத கனவுகள் எனக்கு வரக்கூடாது, தேவையில்லாத காரியங்கள் என் எண்ணத்துல வரக்கூடாது. நான் சொப்பனம், தேவனுடைய சொப்பனத்தை காண்கிறவனாய் இருக்கணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம். அவர்கள் பகல் நேரத்துல நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்கிறவர்கள மாத்திரம் இருக்கக்கூடாது, பகல் நேரத்துல வேதத்தை வாசிக்கிறவங்கள மாத்திரம் இருக்கக்கூடாது, பகல் நேரத்துல தீர்க்கதரிசனம் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கும் பொழுதும் கர்த்தரோடு இடைபடுகிறது தான் இந்த சொப்பனத்தை காட்டுகிறது. அவர்கள் கர்த்தரோடு இடைபடுகிறவர்களா இருக்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன் உங்களுடைய சரீரம் கூட தூங்கிட்டு இருக்கும், ஆனா நீங்க தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கணும். உங்களுடைய ஆவி கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த நாள் உங்க ஊழியத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் உங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த மாத கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்கள் பட்டணத்தில் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், எப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை இது காட்டுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் சொப்பனம் காண்றத உடனே எல்லோ கனவு காண்றதை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ளவுமாக கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை ராக்கால சொப்பனங்களினால் நிரப்புங்க என்று சொல்லுங்க. என் சரீரம் தூங்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய ஆவி உம்மோடு உறவாடட்டும் என்று சொல்லுங்க. ஆவியிலே நான் விழித்திருக்கிறவனாய் காணணும் என்று சொல்லுங்க. என்னோடு நீங்க பேசுங்க என்று சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சொப்பனம் நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்திருக்கு. யார் அந்த நேபுகாத் நேச்சார்? ஒரு சாதாரண ராஜா. அவன் தேவனை பின்பற்றல, அவன் தேவ ஜனம் என்று அழைக்கப்படல, ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு எத்தனை வருஷமா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகளா இருக்குது, நாமும் அப்படி சொப்பனத்தை பார்க்க வேண்டும் அல்லவா, நம்மளோடும் கர்த்தருடைய ஆவி இடைபடணும் அல்லவா. அப்ப தேவ சமூகத்திலே கேளுங்க, ஆண்டவரே ராக்காலத்திலே நான் சும்மா நித்திரை பண்ணக்கூடாது, கர்த்தாவே எனக்கு ராக்கால சொப்பனங்களினால் என்னை நிரப்புங்க. இந்த ராக்காலத்துல சொப்பனம் பார்க்கிறது எதை காட்டுது தெரியுமா? விழித்திருக்கிற ஜாமக்காரர்களை காட்டுது. ஆதி காலத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்திமத்திலே ஜாமக்காரர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பகல்லையும் நிப்பாங்க, நைட்டு நிப்பாங்க. எதுக்குன்னா, ஏதாவது ஒரு எதிரி வர்றான் என்றால் இந்த ஜாமக்காரர்கள் தான் எக்காலம் ஊதி மணி அடிச்சு அங்க இருக்கிறவங்களை அலாட் பண்ணுவாங்க. இந்த ஜாமக்காரங்க தூங்கிட்டா சத்துருக்கள் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம். இந்த ஜாமக்காரர் இருந்ததுனாலதான் அந்த பட்டணம் காக்கப்படும், அந்த ஆலயம் காக்கப்படும், ராஜாவே காக்கப்படுவான். இன்னைக்கு அநேக ஜாமக்காரர்கள் இல்லாதபடியினாலதான் சத்துரு கலைகளை விதைக்கிறவனாய் காணப்படுகிறான்.
நம்முடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம் வருது? நம்முடைய ஊழியத்துல ஏன் பிரச்சனைகள் வருது? ஜாமக்காரர்களின் அனுபவம் இல்லை. ஜாமக்காரனின் அனுபவம் என்பது இரவு நேரத்திலும் கர்த்தரோடு உறவாடுகிறதை காட்டுகிறது. அது சொப்பனங்களின் மூலமாய் உறவாடலாம், ஜெபத்தின் மூலமாய் உறவாடலாம். இப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரை கேளுங்க, ஆண்டவர் என்னை நீர் ஜாமக்காரனாய் மாற்றுங்க. என் சரீரம் தூங்கட்டும், என் ஆவி என்னுடைய சரீரம் என்னுடைய மூளை தூங்கட்டும், என்னுடைய ஆவியோடு நீங்க இடைபடுங்க என்று சொல்லுங்க. எனக்கு ராக்கால சொப்பனத்தினால் நிரப்புங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. சரி, இது சத்தியமாய் மாறுகிறது என்றால், சொப்பனமே ஒரு சத்தியமாய் பாருந்தனா எதற்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? 3 குறிப்பை மாத்திரம், 2 குறிப்பை மாத்திரம் பார்த்து ஜெபிப்போம். எதற்காக நாம் கர்த்தரிடத்துல இருந்து ராக்கால சொப்பனத்தை நாம் கேட்கணும்? அல்லது எதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த சொப்பனத்தை கொடுக்கிறாராம்? வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக எதற்காக கர்த்தர் கொடுக்கிறாராம்? தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது 4:24 இப்படியாக சொல்லுகிறது, ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவின் ஆண்டவரின் பேரில் வந்த உத்தமமானவருடைய தீர்மானமும் ஆகும் என்றான். எதற்காக தேவன் தம்முடைய வார்த்தையை சொப்பனத்தின் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அல்லது ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்த, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த. இங்க ராஜாவின் இடத்துல தானியேல் சொல்றான் பாருங்க, உன்னதமானவர் தம்முடைய தீர்மானத்தை வெளிப்படுத்த உமக்கு கொடுத்தார். அப்ப சொப்பனம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறதை காட்டுது. தேவன் ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார் என்றால் தம்முடைய இருதயத்தின் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 40:14 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க யோசேப்புக்கு சொப்பனம் வரல. யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்த பானபாத்திரக்காரனுக்கும் அப்பம் தயாரிக்கிறவனுக்கும் சொப்பம் வருது. என்ன சொப்பனம் வருது? ஒருத்தவனுக்கு வேறு விதமாகவும் இன்னொருத்தனுக்கு வேறு விதம். ஆனா எதற்காக அவர்களுக்கு அந்த சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார்? அந்த பானபாத்திரக்காரனை விடுவிக்க போகிறார். அவன் மூலமாய் யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு வர போகிறார். அதற்காக தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கே தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் சொப்பனத்தை கொடுக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அது எதற்காக கொடுப்பார்? தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. அது நம்மளை குறித்து தம்முடைய சித்தமா இருக்கலாம், அல்லது அடுத்தவன் உங்க வீட்டு கணவரை குறித்தோ, மனைவியை குறித்தோ, உங்க பாஸ்டர் குறித்தோ, உங்க சபை விசுவாசிகளை குறித்தோ, ஏன் நீங்க ஊழியம் செய்கிற ஊழியத்தை குறித்தோ கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். சொப்பனம் என்பது நம்மளை குறித்து மட்டும் வரணும்னு அவசியம் கிடையாது, மற்றவர்களை குறித்தும் அது வரலாம். ஆனால் அது கட்டுகிற சொப்பனமா இருக்கும். அவர்களை உடைத்து போடுவதற்காக அல்ல, அவர்களை உருவாக்குகிறதற்காக. அப்ப முதலாவது கர்த்தர் எதற்காக சொப்பனத்தை கொடுக்கிறார்? தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த. யோசித்து பாருங்க, யாரிடத்துல சித்தத்தை வெளிப்படுத்துவாங்க? யார் இடத்துல அவங்க விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் தம்முடைய சித்தத்தை. நம்ம எல்லாத்தையும் ரோட்ல போறவங்ககிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய வாஞ்சை இதுதான் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாரிட நம்ம நேசிக்கிறோமோ அல்லது நம்ம யாரை நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் போய் நம்மளுடைய வாஞ்சியை சொல்லுவோம். அப்ப கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதை காட்டுகிறது, கர்த்தர் நம்மளை நம்புகிறதை காட்டுகிறது. நான் என்னுடைய பிள்ளையின் இடத்துல சொன்ன காவல் அதற்காய் ஜெபிப்பார்கள், அதை கண்டிப்பாய் சொல்லுவார்கள் என்கிற தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதை காட்டுது. 2வது எதற்காய் கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறாராம்? குறிப்பை மாத்திரம் பார்ப்போம். அதே தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம் சொல்றாங்க, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும். 2வது எதற்காக தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறாரா? நம்முடைய இருதயத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவதற்காக. சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நாம் தவறு செய்வோம். சில நேரங்களில் நாம் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியமா இருக்கும், அல்லது சில நேரங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு மாற்றம் தேவையா இருக்கும், ஏதோ ஒரு காரியத்துல நாம் வளர வேண்டியது அவசியமா இருக்கும், ஏதோ ஒரு காரியத்துல நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு சொப்பனத்தை கொடுப்பார். ஏனென்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 பாத்தீங்கன்னா, உத்தம இருதயத்தோடு செய்ததால் என்று வசனம் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் நம்முடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை விட்டு நகண்டு போகும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நம்ம லைட்டா மாறும் பொழுது கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுவார்.
நமக்கு வருகிற ஆபத்தை குறித்து நம்முடைய பேசுவார். அந்த வசனம் சொல்லுவாங்க, உம்முடைய இருதயத்தை நீர் அறியும்படியாக. உம்முடைய இருதயத்தை மற்றவங்க அறிந்து கொள்வதற்காக அல்ல ராஜாவே, உம்முடைய இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும்படியாக. அப்ப தேவன் நம்மளுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார் என்றால் அவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள. இரண்டாவது, நம்முடைய இருதயத்தையே நாம் அறிந்து கொள்ள. நாம் தவறான வழிகளிலே போகும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நம்மளை காண்பிப்பதற்காக நாம தவறாய் போகிறோம் அல்லது இந்த பாதையை நாம் மாற்றிக்கொள்ளணும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லுவார். அதற்காகத்தான் தேவன் இரண்டாவதாய் சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, சொப்பனத்தின் மூலம் கர்த்தரோடு இடைபடுகிறது எவ்வளவு முக்கியமானது. அது சாதாரண தூக்கத்துல வருகிறதாய் நாம் எண்ணி விடுகிறோம். ஆனால் அதன் மூலமாக தான் கர்த்தருடைய இருதயத்தை நாம் உணர முடியும். அதன் மூலமாக தான் நாம் ஜாமக்காரர்களாய் மாற முடியும். அதன் மூலமாகத்தான் நாம் கர்த்தருக்குள் செம்மையா இருக்க முடியும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் அந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. அதன் அர்த்தம் சத்தியம். எதன் அர்த்தம்? சொப்பனத்தின் அர்த்தம் சத்தியம். தேவனினால் கொடுக்கிற சொப்பனத்தின் அர்த்தம் சத்தியம். இன்றைக்கு தேவனிடத்துல கேட்போமா? இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உடைய சொப்பனத்தை கொடுத்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ராக்காலங்களிலே நான் நித்திரை பண்ணினாலும் என் ஆவியோடு நீங்க பேசுங்க என்று சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லுங்க. உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. என்னை இருதயத்தை எனக்கு காண்பீங்க என்று சொல்லுங்க கர்த்தாவே. இதுல இன்னொரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க நம்ம இருதயத்தை குறித்து குறை சொல்லும் பொழுது, ஒரு மாற்றத்தை குறித்து சொல்லும்போது சில நேரங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய முகத்தையே நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா அதுல இருக்க தூசியை நீங்க பார்த்த உடனே ஐயோ தூசி இருக்கென்று விலகி போயிருவீங்களா? கண்ணாடியை உடைச்சு போடுவோம்? இல்ல, அந்த தூசியை நாம் எடைத்து போடுவோம். அதுக்காக போலதான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுட்டி காட்டுகிறார். எதற்காக? சொப்பனத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் என்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கலைகளை நீக்கி போடும்படியா. இப்பொழுது தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு ராக்கால சொப்பனத்தினால் நிரப்புங்க. எனக்கு கனவுகள் வர வேண்டாம். தொல்லையின் திரட்சியினால் எனக்கு கனவு வேண்டாம். பொய் சொப்பனங்கள் எனக்கு வேண்டாம். எனக்கு உம்முடைய ஆவியின் நிரப்புதலினால் வருகிற சொப்பனம் வேண்டும் என்று சொல்லுங்க. யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிற அந்த சொப்பனம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. யோவேல் 2:28 சொல்லுகிறபடி ஆவியானவர் இறங்கி எனக்கு சொப்பனத்தை கொடுங்க என்று கேட்போம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலும் 8 மணி நேரம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அதிகாலையிலும் ஆண்டவரே நல்ல ஆராதனைக்கு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். ஆரம்பம் முதல் இம்மட்டும் எங்களை நடத்தினக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் ஆண்டவரே, அதன் அர்த்தம் சத்தியம் என்று சொல்லி சொப்பனத்தின் அர்த்தம் சத்தியம் என்று விளக்கினக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு எங்களை ராக்காலங்களில் விழித்திருக்கிற ஒரு ஜாமக்காரர்களாய் நீர் மாற்றுவீராக. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணுகிறவர்களாய், ஆராய்கிற அந்த சொப்பனத்தின் அனுபவத்தை எங்களுக்கு நீர் தருவீராக கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் அனுபவத்தை நீர் தருவீராக. இரவு நேரங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசியருவீராக கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்னபடி அந்த 9 வழிகளிலே குறிப்பாய் நம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசியருவீராக. குறிப்பாய் எசேக்கியேலுக்கு கொடுத்த ஆவியிலே கொண்டு போகிற அனுபவம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம், ஆவியின் மண்டலங்களிலே போய் கர்த்தரோடு உம்மோடு பேசுகிற அனுபவம், இந்த அனுபவங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அப்படிப்பட்ட அனுபவத்தினால் நீ நிரப்பி வழி நடத்தியுள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.